எப்போவுமே தினம் முட்டை சாப்பிட்றது வழக்கம். இன்றைக்கி முட்டை சாப்பிட்லேன்னு சொல்லிட்டு வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டை வித்தியாசமாக கொஞ்சம் ரோஸ்ட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு 4 முட்டையை எடுத்துக்கிட்டேன். முட்டை மூழ்கிற அளவுக்கு வேக வைக்கிறதுக்குன்னு ஒரு பாத்திரம் எடுத்து தண்ணி ஊற்றி அதில் முட்டையை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பத்தை வச்சு முட்டை எப்போவுமே வேக வைக்கிறப்போ ஒரு 2 கல் உப்பு போட்டோம்னு வச்சுங்க, உடையாது. 2 கொத்து கருவேப்பிலை, சோம்பு 1 ஸ்பூனு, மிளகு 1/2 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தூள் உப்பு. மிக்ஸி ஜாரில் சோம்பு, மிளகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தூள் உப்பு, தேவையான அளவு, 2 கொத்து கருவேப்பிலை அது இனிங்க ஆட் பண்ணிவிட்டு கூடவே மஞ்சத்தூள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா ஒரு அரைச்சி ஒரு மசாலா நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முட்டையெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் முட்டையை தோல் உரித்து 2 கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிட்டு இந்த அரைச்ச மசாலாவை முட்டை மேலே ஊற்றி நல்லா முட்டையை 2 பக்கமும் திருப்பி போட்டு இந்த மசாலாவெல்லாம் ஸ்பூனால் நல்லா தடை விடுங்க. தடை விட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து ஊறட்டும். அடுப்பத்தை வச்சு நல்லா தோசை சட்டி நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் இந்த ஊற வச்சு எடுத்த முட்டையை ஆட் பண்ணிடுங்க. நல்லா அடுப்பு கொஞ்சம் மீடியமாக வச்சு 2 டைம் முட்டையை நல்லா திருப்பி போடுங்க. நல்லா அந்த மசாலாலாம் முட்டையில் பிடிக்கட்டும். நல்லா ஓரளவுக்கு மசாலா பிடிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இது சூப்பராக இருக்கும்.